இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்மளே இந்த கதையில் நிறைய விஷயங்கள்லாம் பாண்டியன் ஷோஸில் பேசியாச்சு. முக்கியமான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா கதிர்ராஜியுடைய திருமணத்துக்கு பிறகு இந்த கதை அப்படியே வேறு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி இந்த மீனா செந்திலுடைய கல்யாணம் முடிஞ்சு கொடைக்கானல் கிளம்பி போய் அதுக்கப்புறம் ஏதோ விஷயம்லாம் பண்ணிருந்தாங்க. ஆனால் எதுவுமே பெருசாக யாருக்கும் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரியோ இல்லை டிஆர்பிலே ஒரு பெரிய ஒரு ஹை கொடுக்குற மாதிரியோ இல்லவே இல்லை. எல்லாருமே என்னங்க அந்த கதை ரொம்ப மாதிரி போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, அப்படியே கதிர்ராஜ் கல்யாணத்துக்கு பின்னாடி வசனத்திலேருந்து ஆரம்பித்து நடிப்புலேருந்து ஒவ்வொரு சீன் பை சீனாக ஒவ்வொரு கேரக்டருக்குமான இம்பார்ட்டன்ஸ்லேருந்து எல்லாமே சூப்பராக போயிட்டுருக்கு. அதுலேயும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்து வீட்டோட பிரச்சனை இப்போ முத்தி போய் கடைசியில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு சரவணனுக்கு அவங்க அப்பா அடித்தது அவ்வளோ கோபம். ஏன்னா சரவணன் அவங்க அப்பா மேலே பைத்தியமாக இருக்கார். அவங்க அப்பா மேலே அவங்க தம்பிங்க மேலாம் பைத்தியமாக பாசமாக இருக்கார். ஸோ அவருக்கு இது கண்டிப்பாக தாங்கிக்கவே முடியாது. ஏற்கனவே தம்பி அடித்த கோபத்தில் வேறு இருந்தார். கதிரையும் அடிச்சுட்டு இப்போ அவங்க அப்பா மேலே கை வச்சிட்டாரு, ராஜியை வேறு அடிச்சிருக்காருன்னு. இது எல்லாத்துக்கும் ஏன்னா ராஜி மேலேயும் பாசமாக இருப்பார், எல்லாத்து மேலேயும் பாசமாக இருக்க மாதிரி ஓவர் நல்லவர் அவர். ஸோ இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு தான் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நேராக கிளம்பி அங்கே தம்பிங்களோட சேர்ந்து கிளம்பி போயிட்டு எங்கடா இருக்கான் அவன் அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு இவர் மூலம் போயிறாரு, சரவண மூலம் போயிறாரு. அதுக்கு பின்னாடி தான் இவங்க வராங்க. போய் பலார்னு அடிச்சு விட்டு வெளுத்து அதுக்கப்புறம் அங்கே செந்திலும் கதிரும் வேற அன்பு வேணான்னு சொல்ல பழனிவேல் வேணான்னு சொல்ல எல்லாம் போட்டு அடி தான் அடிச்சு எல்லாம் கீழே தள்ளி அதுலேயும் அடியெல்லாம் பயங்கரமான அடியாக இருந்துச்சு. கடைசியில் போட்டு மிதின்னு மிதிக்கிறாங்க. குமரவேலை மிதிச்சு எல்லாம் பண்ணதுனால தான் கடைசியில் இப்போ நம்ம புள்ள மேலே கை வச்சானுங்கல்ல, அவனுக்கு கல்யாணமே நடக்கக்கூடாது, புத்தியால் அடிக்கணும் அப்படின்னு போலீஸ் கேஸ் கொடுத்து 3 பேரையும் தூக்கி உள்ள வச்சுட்டாங்க. சொந்த தங்கச்சி பசங்களை இந்த மாதிரி ஆனால் நிறைய நடக்குது ஊர்லலாம். பார்த்தீங்க அப்படின்னா பங்காளி சண்டை இல்லைனா சொந்த மாமா வீட்டுக்கு தாய் மாமா வீட்டுக்கு கூட சண்டை அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கோர்ட்டு கேஸு எல்லாம் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆனால் அப்புறம் உறவுகளுக்கு ஒரு மரியாதை வேணும் அப்படிங்குவாங்க. ஆனால் அது மரியாதையை ஆரம்பத்தெல்லாம் கொடுக்கறது இல்லை. போட்டு இந்த ஓடி போனாங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த அளவு வெறுப்போடு நடந்துக்கிட்டாச்சு. இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று நம்ம ராஜி தான் மேலே தன்னால தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு முடிவு பண்ணி ராஜி போய் பேசிடுறது, இல்லை அப்படின்னா கோமதி போய் பேசுறது. கோமதிக்கு பதிலாக இப்போ ராஜியே நேராக கிளம்பி போயிட்டு இப்போ எதுக்கு அவன் மேலே கேஸ் கொடுத்தீங்க அப்படிங்க, எதுக்கு இந்த வீட்டுக்குள்ளே திருப்பி அடிச்சேன்னா விட மாட்டோம் அப்படின்னா நிறுத்துங்க, வாய மூடுங்க அப்படின்ட்டு. நான் முதல்ல யாரோட ஓடி போனேன் தெரியுமா, என்ன நடந்துச்சுன்னு முதல்ல தெரியுமா, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் பெரிய தப்பு பண்ணால் தான், நான் மோசம் தான். ஆனால் நான் இந்நேரம் செத்துருப்பேன். இந்நேரம் இந்த குடும்பமே நம்ம குடும்பமே பெரிய இதுக்குள்ளே போயிருக்கோம், படுகொலியில் விழுந்திருக்கோம். ஆனால் என்னை காப்பாற்றி விருப்பமே இல்லாத தான் பையனை கட்டி வச்சு என் அண்ணனுங்க பாவம், என் அண்ணனுங்களுக்கு நான் கொடுத்த வழி போதும் அப்படின்னு சொன்னது அத்தை தான். இப்போ அத்தையோட 3 பசங்களையும் கல்யாணத்துக்கு அப்போ உள்ளே வச்சிருக்கீங்க. அதான் உண்மை. நான் ஓடி போனது வேற ஒருத்தனோட, அவன் தான் பணத்தை நகையெல்லாம் தூக்கிட்டு ஓடிட்டான். ஆனால் அவங்க அம்மா சொன்னாங்கிற ஒரே வார்த்தைக்காக திருட்டு பழியும் சுமந்துக்கிட்டு உட்காந்துருந்தாங்க கதிர். அவர் தூக்கிட்டு உள்ளர வச்சிட்டிங்க. நான் போன உடனே எனக்கு ஒரு ஃபோன் வேணும்னு ஃபோன் வாங்கி கொடுத்து என் மேலே பாசமாக அந்த மீனாக்காலேருந்து எல்லாரும் இருந்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட் அத்தனை பேர்த்தி தூக்கி உள்ளே வச்சிட்டிங்களே, கொஞ்சமாச்சும் உங்களுக்குலாம் வெக்கமாக இல்லான்னு வெக்கமாக இருக்கா இல்லையா, நீங்களாம் மனுஷங்களா முதல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டேன். இங்கே இருந்த வரைக்கும் நான் அவங்கள வில்லி நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் தெரியுது நீங்கள் தான் வில்லனுங்க அப்படின்னு சொல்லிட்டு காரி துப்பிட்டு அப்போவாச்சு அவங்க கேஸை வாபஸ் வாங்குவாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா